ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 4வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the one and only கானா வினோத் அவர்கள் தான் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,25,262 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 38.3% வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு கானா வினோத் அவர்கள். வரலாறிலே இவ்வளோ வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா 2வது நாட்கள் தொடக்கத்திலே வாங்கியிருக்கிறது இவரை தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து இருந்திருக்காங்க 50% கூட வாக்குகள் அப்படின்றது வந்து வாங்கியிருக்காங்க. பட் கானா வினோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ வாங்குறது அப்படிங்கிறது வேறு லெவல். 2வது பொசிஷனில் கமருதீன் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 53,038 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16.22% வந்து இருந்துகிட்ருக்காங்க கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீனுக்கு எந்த விதமான பெரிய வாய்ப்புகள்லாம் ஏற்படலை. அண்ட் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வாக்குகளும் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ அவரை பொறுத்தவரையிலும் டேஞ்சர் ஜோனில் தான் வந்து இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்வதி, கமருதீன், அரோரா எல்லாருமே ஒரே ஈவனாக தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. 3வது பொசிஷனில் பார்வதி வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 51,300 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.68% இருந்துகிட்ருக்காங்க பார்வதி அவர்கள். ஸோ பார்வதியை பொறுத்தவரையிலே ஒரு நல்ல பிளேயர் தான். பட் நல்ல கண்டென்ட்லாம் வந்து கொடுக்குறாங்க தான். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஏனாது பொண்ணுங்க அப்போ பார்த்தாலும் சண்டையே போட்டுட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆகிடுது. ஸோ அதனாலேயே பார்வதி மேலே ஒரு வெறுப்புத்தன்மை அவங்களே உருவாக்கி கொள்கிறார்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குன்னா, பிக் பாஸை பொறுத்தவரையிலையும் எத்தனையோ விஷயங்கள் வந்து இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் லேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ 4th பொசிஷனில் அரோரா சிங்க்லர் அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 50,931 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.57% வந்து இருந்துட்டுருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். அரோராவை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாலும் கூட அவங்களும் டேஞ்சர் ஜோனில் தான் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் லாஸ்ட் வீக்கில் 6% வாங்கியிருந்தவங்க இப்போது 15.57% அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அரோரா சிங்க்லருக்கு இதெல்லாம் பத்தாது. அவங்களும் டேஞ்சர் ஜோனில் தான் வந்து இருக்காங்க. ஸோ பார்வதிக்கும் அரோரா சிங்க்லருக்கும் ஒரே ஒரு 400 வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்குது. 5வது பொசிஷனில் கலையரசன் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 46,560 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.23% இருந்துட்டுருக்காரு கலையரசன் அவர்கள். ஸோ அதனால் கடைசி பொசிஷன்லையும் இருக்கார். அண்ட் இவர் தான் எவிக்டாக வெளியே போகவும் போகிறார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அண்ட் பார்வதியை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவங்க பண்ணக்கூடியது நிறைய நெகட்டிவாக இருந்தாலும் கூட மக்கள் வந்து அது ஒரு கட்டத்தில் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இந்த பொண்ணு எல்லாத்துக்கும் கத்திட்டே இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலை பார்த்திங்க அப்படின்னா வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க பொறுமையாக நிதானமாக கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பாக வந்து இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு எல்லாத்துலேயும் நான் மூக்கு நுழைப்பேன், எல்லாத்துலேயும் நான் வந்து எதானா ஒரு கருத்து சொல்லுவேன், எல்லாத்துலேயும் நான் முரண்படுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஃபேர் டீல் ஆஸ் வெல் அஸ் ஃபேர் ப்ளே அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே வந்து இருந்துட்டுருக்காங்க பார்வதி. சில இடங்களை ரசிக்கும்படியாக இருந்தாலும் பல இடங்களை எரிச்சல் ஊட்டும் மாதிரி தான் வந்து இருக்குது. ஓகேவா, இப்போ வாரத்தில் ஒரு 3 ஃபைட் எடுத்தால் போதும். ஓகே, டெய்லி ஒரு 4 ஃபைட் எடுத்தால் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். மொத்தமாக அவங்களே எபிசோடு ஆக்குப்பை பண்ணாலையும் கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. என்ன தான் அவங்க வந்து கண்டென்ட் கொடுத்தாலையும், என்ன தான் சில விஷயங்கள் நியாயமாக கேட்டாலையும், அட என்னப்பா அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்குது, சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். அதுவே அமைதியாக இருந்து ஒரு சில இடங்களில் மட்டும் ஃபைட் எடுக்கிறாங்க, தெளிவாக எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பயங்கரமாக பேசும் பொருளாக இருக்கும். மக்களுக்கு வந்து ரொம்ப அழகாக பிடிக்கும். ஓகே, இவங்க பாருங்கள் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கான், ஸோ இந்த தப்பை நான் கரெக்டாக எடுத்து வைக்க போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சா அது கரெக்டாக வந்து இருக்கும். அதனால் அந்த மாதிரி ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க எல்லா இடத்துலையும் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ அதனாலே ஒரு மாதிரி வெறுப்புத்தன்மை இருக்குது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.